ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தொடர்ந்து 40 நாட்கள் பரிசுத்தத்தை குறித்து தியானிக்கும்படியாய் கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு 3வது நாளிலே நாம் வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு தலைப்பு பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தராக இருக்கிறார், நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். முதல் நாளிலே தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த நம்மை பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார் என்று முதலாவது நாளிலே நம்ம தியானித்தோம். 2வது நாளிலே தேவகுமாரனாகிய தேவன் பரிசுத்த இரத்தத்தை கொடுத்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் என்று சொல்லி பார்த்தோம். இன்றைக்கு 3வது நாள் பரிசுத்த ஆவியாகிய தேவன் பரிசுத்த அவர் கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிதாவாகிய தேவன் நம்மை எப்படி பரிசுத்தப்படுத்துகிறார் சொன்னால் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார். குமாரனாகிய தேவன் இரத்தத்தை கொடுத்து பரிசுத்தப்படுத்துகிறார். பரிசுத்த ஆவியாகிய தேவன் கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ரோமர் 15ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படி நான் தேவனுடைய சுவிசேஷத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியக்காரனாகும் பொருட்டு அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு என்று சொல்லப்பட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு பெயரிலே என்ன இருக்குங்க? பரிசுத்தம் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அப்போ அவரை உறுதிப்படுத்தும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம் கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரிசுத்தமுள்ள ஆவியின்படி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்ம பிதாவாகிய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல, குமாரனாகிய தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல, பரிசுத்த ஆவியானவர் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். உண்மை என்னையும் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 14, 15, 16 3 அதிகாரங்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவரை குறித்து அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்ம எப்படி அவர் பரிசுத்தப்படுத்துகிறார், எப்படி நமக்குள்ளே கனிகளை உருவாக்குகிறார், எப்படி நம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்பதை குறித்து நம் யோவான் 14, 15, 16 3 அதிகாரங்களிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்ன ஒரு உபதேசத்தை குறித்து நம்ம அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவரையும் அவர் கூட இருந்து நம்மை பரிசுத்தப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 12:3 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆவியினாலே பேசுகிற எவனும்
இயேசுவை சபிக்கப்பட்டவன் என்று சொல்ல மாட்டான் என்று பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கர்த்தர் என்று ஒருவனும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர் தான் என்ன செய்கிறார்? இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறார். நல்லா கவனிக்கணும். நம்ம எல்லாரும் இயேசுவை கர்த்தர் என்று அறிக்கை செய்கிறோம். அப்போ உங்களுக்குள்ள யார் இருக்கிறது அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இயேசுவை கர்த்தர் என்று யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஒருவரும் சொல்ல மாட்டாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீங்க இயேசுவை கர்த்தர் என்று நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்குள்ள யார் இருக்கிறதுங்க? பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு சொன்னார், என் நாமத்தினாலே அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது 27வது வசனங்களை வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன், பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன் எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏற்கனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக வாழும் பொழுது என்ன சொன்னாரோ அதே காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது கூட இருந்து தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த அவர் சித்தமுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளெல்லாம் இருக்கிறார் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லுகிறார்களோ, இயேசுதான் உலக இரட்சகர் என்று சொல்லுகிறார்களோ, இயேசுதான் விடுவிக்க வந்தார் என்று சொல்லுகிறார்களோ, அவர்கள் உள்ளத்திலே எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் இருந்து அவர்களை ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட நாம் ஐக்கியப்பட வேண்டும். அப்ப இயேசுவை கர்த்தர் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்களை எல்லாம் பரிசுத்தமாக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட தங்கி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா அவர்கள் மேலே முத்திரை போட்டு இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். என்ன முத்திரை அப்படின்னு சொன்னா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று ஆண்டவர் உங்களுக்கு ஒரு மீட்பின் நாளை வச்சிருக்கிறார். இந்த பூமியில் உங்களை பரிசுத்தப்படுத்தி 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 அந்த பரிசுத்தம் பூரணமாகும் பொழுது நீங்கள் இயேசுவோடு கூட போய் சேர வேண்டும் என்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து ஒரு முத்திரை போடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கும்போது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை அல்லேலூயா துக்கப்படுத்தாதீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நல்லா கவனிக்கணும், நீங்கள் முத்திரையாய் பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள ஒரு முத்திரை போடுகிறார். நல்லா கவனிக்கணும். இப்ப எனக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்பதை ஒரு சிலருக்கு தெரியும். ஆனா அந்த ஆவியானவரோடு கூட நீங்க ஐக்கியப்பட்டு இருக்கிறீர்களா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா கவனிக்கணும். ஆண்டவராகிய பிதாவாகிய தேவன் பிரித்தெடுத்து பரிசுத்தப்படுத்துறாரு. குமாரனாகிய தேவன் ரத்தத்தை கொடுத்து பரிசுத்தப்படுத்தினாரு. பரிசுத்த ஆவியாகிய தேவன் நம்ம கூட இருந்து பரிசுத்தப்படுத்துறார். அப்ப யாரெல்லாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறீர்களோ, நல்லா கவனிக்கணும், யாரெல்லாம் அவரோடு கூட ஐக்கியப்படுகிறீர்களோ அப்பதான் அந்த பரிசுத்தத்துல நீங்க பூர்ணமாக முடியும். எனக்கு ஆவியானவர் இருக்கிறார் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருந்துட்டா நீங்க இன்னும் குழந்தையா தான் இருக்கிறீங்க. அந்த ஆவியானவரோடு கூட நீங்கள் இணைந்து இசைந்து ஐக்கியப்பட்டு நீங்கள் அந்த பரிசுத்தத்திலே பூர்ணமாக வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது நம்ம ஒவ்வொரு ஆராதனை முடியும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கவனிங்கள், யாருக்குள்ள அந்த பரிசுத்தம் பூரணமாகும் என்று சொன்னால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படுகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
அப்போ ஆண்டவராகிய தேவன் நமக்குள்ளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்குள்ளே வாசம் பண்ணி உங்களை இன்னும் பரிசுத்தத்துக்குள்ளே அவர் கொண்டு போகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பிதாவாகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல, குமாரனாகிய தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல, பரிசுத்த ஆவியாகிய தேவனும் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அப்போ உனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் ஏன் வாசம் பண்ணுகிறார் என்று சொன்னால், உன்னை அந்த பரிசுத்தத்திற்குள்ளே, பூரணத்துக்குள்ளே கொண்டு போகும்படியாக. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 1:14 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். அல்லேலூயா. அப்ப நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறார்? நமக்குள்ளே இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட எந்த மனிதன் ஐக்கியப்படுகிறானோ அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாற கர்த்தர் உதவி செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப இந்த பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால், உங்களை புதிதாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் புதிதாய் மாறுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம பழைய சுபாவெல்லாம் எப்போ மாறுனா ஆவியானவரோடு ஐக்கியப்பட்டதான் மாறும். அல்லேலூயா. இல்லையா, நான் 20 வருஷமா சர்ச்சைக்கு வரேன், ஆனால் ஆவியானவரோடு ஐக்கியப்படலை அப்படின்னா உங்கள் சுபாவமாக தான் இருக்கும். அல்லேலூயா. அப்போ நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்திருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்ன அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவரோடு கூட நான் ஐக்கியப்பட வேண்டும். அப்போ பூரணம் எங்க தெரியும் அப்படின்னு சொன்னா, பரிசுத்தத்துல பூரணம் எங்க தெரியும் சொன்னா, நம்முடைய எல்லா விதமான நடத்தையிலும், எல்லா விதமான பேச்சிலும், எல்லா விதமான இருதயத்துடைய சிந்தையிலும் பரிசுத்தம் உண்டாக வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஆண்டவராகிய பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, நம்மளை புதிதாய் மாற்றுகிறார். தீத்து 3 அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தீத்து 3:5 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதியின் கிரியையில் நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் நம்முடைய இரக்கத்தின்படியே மனம் திரும்புதல் மறுஜென்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலே, அப்ப நன்றாய் கவனிக்கிற, பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா, உங்களுக்குள்ள இருந்து உங்களை புதுசா மாத்திட்டே இருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு நீங்க ஆவியானவருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் வந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. புரிஞ்சுதுன்றவங்கள ஒரு எல்லை சொல்லுவோம். ஐயா எனக்கு புரியலன்றவங்கள ஒரு எல்லை சொல்லுவோம். ஆமே. அல்லேலூயா வருது. ஆமே. அதனால திரும்ப இன்னொரு முறை சொல்றேன், கர்த்தர் நல்லவர். இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்க இருக்கிறாருங்க? நமக்குள்ள இருக்கிறார். அவருக்கு பேரே பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தமுள்ள தெய்வம். அப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருந்தாதான் நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னு சொல்லி அறிக்கை செய்ய முடியும். அப்போ அறிக்கை செய்வது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள இருக்கும் பொழுது உன்னை புதுசா மாத்துற. அப்ப புதுசா எப்ப மாத்துவாருன்னா, நீ அவரோடு கூட ஐக்கியப்படும் போது தான் மாத்துவார். அல்லேலூயா. இயேசு இருக்கிறார் தெரியும், ஆண்டவர் தான் கர்த்தர் என்ன ரட்சிக்கிறான்னு தெரியும் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளதான் இருக்கிறார். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீ அவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுதுதான் ஆண்டவராகிய தேவன் உன்னை புதுசா மாத்திட்டே வருவார். அல்லேலூயா. நாளுக்கு நாள் உன்னை புதுசா மாத்திட்டே வருவார். அப்படி ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர 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 கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னுடைய அவயங்கள் எல்லாமே ஆண்டவருக்குள்ள முற்றிலுமாய் மாறும். அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள மாறுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் மாறல. அல்லேலூயா. ஏன்னா முழுசா மாறி இருந்தா நான் பூமியில இருக்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். இன்னும் முழுசா மாறலன்றதுனால தான் இன்னும் பூமியில என்ன பண்றேன், இருக்கிறேன். கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நம்ம பரிசுத்தத்துல ஒரு பூரணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க பூமியில இருக்க மாட்டாங்க. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப நான் இன்னும் பூமியில இருக்கிறேன்னா இன்னும் என்ன ஆகல, அந்த பரிசுத்தத்துல என்ன வரல, இன்னும் ஃபுல்ஃபில் ஆகல. கர்த்தரை பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்.
அப்போ எப்போ ஃபுல்ஃபில் ஆகுன்னு சொன்னால் அவரோடு கூட ஐக்கியப்பட தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போது அவரோடு கூட நான் ஐக்கியப்படும் பொழுது கர்த்தர் எனக்கு என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், ஆண்டவர் அவருக்கு ஆவிக்குரிய வரங்களையும் ஆவிக்குரிய கனிகளையும் எனக்குள்ளே உருவாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஐக்கியப்படும் பொழுதுதான் ஒரு மனிதனுக்குள்ளே ஆவிக்குரிய கனிகளும் ஆவிக்குரிய வரங்களும் வளரும். வேதத்தில் சொல்லப்பட்ட 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சகோதரரே ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை. அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை இங்கு கர்த்தருடைய தேவதாசன் மூலமாய் ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். ஆவிக்குரிய வரங்களை குறித்து நீங்கள் அறியாதிருக்க எனக்கு மனதில்லை என்று சொல்லுகிறார். அதில் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. அல்லேலூயா. அப்போ வரங்களை யார் தருவது என்று சொன்னால் ஆவியானவர் தருகிறார். அப்போ வரங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வசனம் சொல்லுது, ஊழியங்களிலே வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே, கிரியைகளிலும் வித்தியாசம் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. அல்லேலூயா. அப்ப பிதாவாகிய தேவன் என்ன செய்கிறார்? நமக்குள்ள இருந்து ஆண்டவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? ஊழியங்களிலே வித்தியாசம். அல்லேலூயா. அப்போ ஊழியங்களிலே வித்தியாசமான காரியங்களை கொடுத்து நம்மளை ஊக்குவிக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், வரங்களையும் கனிகளையும் கொடுத்து உங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை 9 விதமான வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எத்தனை வரங்கள் சொல்லப்பட்டிருக்கு? 9 விதமான வரங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 9 விதமான கனிகள் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ வரங்களையும் கனிகளையும் யார் தருகிறது என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவர் தருகிறார். யாருக்கு தருகிறார்? யாரெல்லாம் அவரோடு ஐக்கியப்படுகிறார்களோ அவருக்கு தருகிறார். எதற்காக தருகிறார்? ஒன்று, நீ பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும், முன்னோடு கூட இருக்கிற எல்லாரையும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டும் என்பதற்காக. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒவ்வொரு மனிதனும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். அதற்காக தான் ஊழியங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதற்காக தான் வரங்களை கொடுத்திருக்கிறார். அதற்காக தான் கனிகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மெய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ஊழியங்களை கர்த்தர் அமைத்திருக்கிறார். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு ஆண்டவர் கனிகளையும் வரங்களையும் கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு கூட எந்த மனுஷன் எல்லாம் ஐக்கியப்பட்டு இருக்கிறானோ அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வரங்களை கர்த்தர் தருகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ஒன்னே ஒன்று மட்டும் சொல்றேன். ஏன்னு சொன்னா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவிக்குரிய வரங்களிலும் ஆவிக்குரிய கனிகளிலும் இணைந்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னா விசுவாசம். அல்லேலூயா. ஆவிக்குரிய வரத்திலும் விசுவாசம் இருக்கு, ஆவிக்குரிய கனிகளிலும் விசுவாசம். அந்த விசுவாசத்தை மாத்திரம் நான் அந்த விசுவாசத்தின் மூலமாக தான் உங்களுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் பூரணமாக முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த விசுவாசம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே குணமாக்கும் வரங்களும் வேறொருவனுக்கு போதுமா அற்புதங்களை செய்யவும் என்று சொல்லப்பட்டது.
அப்போ ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்னா விசுவாசத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். நல்லா கவனிக்கணும். இந்த விசுவாசம் உங்களுக்குள்ள விசுவாசத்தை உருவாக்குறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. இயேசு தான் கர்த்தருங்கிறத எப்போ விசுவாசிங்க? நீங்கள் எப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைக்குள்ளே இருந்திருக்கும் பொழுது இதை ஏதாவது செஞ்சால் நல்லா இருக்குமே நினச்சிருப்பீங்க. ஏசப்பா உங்களுக்கு அற்புதம் செஞ்சிருப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ள வர்றதுக்கு காரணமே பரிசுத்த ஆவியானவர் தான். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்போ ரட்சிப்பு எப்படி வருகிறது அப்படின்னா உங்கள் விசுவாசம் ப்ளஸ் தேவ கிருபை, இது ரெண்டும் சேர்ந்து தான் உங்களுக்கு ரட்சிப்பை தருது. அல்லேலூயா. இப்போ நான் ரட்சிக்கப்பட்டேன் என்றதை நான் எதை வச்சு சொல்ல முடியும்? எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, ஏசப்பாவோட கிருபை இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து தான் எனக்கு என்ன உண்டாகுச்சு? ரட்சிப்பை உண்டாகுச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 2 அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது எபேசியர் 2:8 அக்கிரமங்களில் பாவங்களினாலும் நம்மை கிறிஸ்துவுடன் கூட கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு. அல்லேலூயா. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு, கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு. அப்ப தேவ கிருபை, கிருபைன்றதுக்கு இன்னொரு டெஃபினேஷன் என்னன்னா இயேசுன்னு அர்த்தம். அல்லேலூயா. அவர் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப இயேசுவுக்கு கிருபை பேர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அப்போ கிருபையும் விசுவாசமும் சேர்ந்ததுதான் ரட்சிப்பை கொடுத்தது. அல்லேலூயா. அப்ப இந்த விசுவாசத்தை உருவாக்குறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இது ரெண்டும் இணையும் பொழுது உங்களுக்கு ரட்சிப்பு வந்துருச்சு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப விசுவாசமும் கிருபையும் சேர்ந்துதான் ரட்சிப்பு. விசுவாசமும் ஜபமும் சேர்ந்தா விடுதலை. அல்லேலூயா. விசுவாசமும் ஜபமும் சேர்ந்தா என்ன உண்டாயிடும்? உங்களுக்கு விடுதலை உண்டாயிடும். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அல்லேலூயா. அப்போ சபை மூப்பரை வரவழைத்து எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவுள். இப்ப 40 நாள் ஜெபத்துல ஒரு சிலர் எண்ணெய் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறீங்க விசுவாசத்தோடு கூட. கர்த்தர் இதை ரத்தமா மாற்றுவாரு, நான் இதை பூசும் பொழுது எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் எண்ணெய் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறீங்க. ஒரு சிலருக்கு விசுவாசம் இல்லை, அதனால என்ன பண்ணல, எடுத்துட்டு வந்து வைக்கல. சரி, கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அப்ப வேதம் சொல்லுகிறது எண்ணெய் பூசி ஜெபிக்க கடவர்கள். அல்லேலூயா. அங்க சொல்றது விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசம் உள்ள. இப்ப எழுத்தின்படி கிரியையில நான் எண்ணெய் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிறேன். இப்ப எனக்குள்ள இருக்கிற விசுவாசம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆண்டவர் அற்புதம் செய்வார்ங்கிற அந்த விசுவாசம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா எண்ணெய் பூசும் பொழுதே அற்புத சுகம் உண்டாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளையில விசுவாசமும் ஜெபமும் என்ன கொடுக்கிறது சொன்னா விடுதலை தருகிறது. அல்லேலூயா. நீ எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பலவீனத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அப்போ விடுதலை கொடுப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? ஒரு விசுவாசத்தை இன்னும் இன்க்ரீஸ் பண்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். விசுவாசத்தில் நீ வளர்ற. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்றது மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல 19-20 வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்பொழுது சீஷர்கள் இயேசுவினிடத்தில் தனித்து வந்து அதை துரத்திவிட ஏன் எங்களால் கூடாமல் போயிற்று என்று அதற்கு இயேசு உங்களுடைய அவிசுவாசத்தினால் தான் கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் நீங்கள் இந்த மலையை பார்த்து இவ்விடம் விட்டு அப்புறம் போ என்று சொல்ல அது அப்புறம் போ. ஆமென். கையை தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை கொடுங்கப்பா.
ஒரு பிசாசு பிடித்த மகனை கொண்டு வராங்க. சீஷர்கள் அந்த பிசாசு என்ன பண்ண முடியல, துரத்த முடியல. அவன் அடிக்கடிக்கு தீயிலும் தண்ணீரிலும் விழுகிறவனாக இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த பிசாசை துரத்த முடியல. இயேசுகிட்ட கொண்டு வராங்க. அப்பா உங்க சீஷர்கிட்ட கொண்டு போனேன், அவங்களால இந்த பிசாசை என்ன பண்ண முடியல, துரத்த முடியல அப்படின்னா. ஏன் துரத்த முடியல அப்படின்னா அந்த ஆண்டவர் ஒரு காட்டு சொல்றார், உங்கள் அவிசுவாசத்தினால். ஏன் துரத்த முடியல? உங்களுக்கு விசுவாசம் இல்லை. என்ன வந்துருச்சு? இது முடியாது போல இருக்குதே நினைச்சிட்டாங்க அவங்க. இதை நம்மளால துரத்த முடியாது. அப்ப முடியாதுன்னா என்ன அதனுடைய அர்த்தம்? அவிசுவாசம். அல்லேலூயா. முடியுங்கிறது விசுவாசம், முடியாதுங்கிறது அவிசுவாசம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ பாசிபிள்ல இது இம்பாசிபிள் நினைச்சிட்டாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ கவனிங்க, இந்த 40 நாள் உபவாசத்துல நீங்க நினைக்கணும், என்ன நினைக்கணும்? உங்க வாழ்க்கையில இதுவரை எந்த காரியம் தடைபட்டிருக்கோ அது நிச்சயமா என் வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் சில நேரத்தில் அவிசுவாசம் வந்து அந்த அவிசுவாசம் என்னை விட்டு என்ன பண்ணோம், நீங்கணும். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் அவிசுவாசத்தினால் தான் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் சொல்றாரு, கடுகு விதை அளவு விசுவாசம். என்ன விசுவாசம்? சில நேரத்தில் நம்ம நினைப்போம் கடுகு விதை அளவு கூட நமக்கு விசுவாசம் இல்லையான்னு. அதனுடைய அர்த்தம் அப்படி அல்ல. அல்லேலூயா. நீங்கள் வீட்டில் போய் கடுகு எடுத்து பாருங்க, எல்லா விதைக்கும் அந்த முளை எழும்புற இது விதைக்கு நல்லா தெரியும். ஆனால் கடுகுக்கு மட்டும்தான் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஃபுல்லாக பூரணமாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? உங்களுக்குள் பூரண விசுவாசம் இருந்தால், நீங்க மலையை பார்த்து இந்த மலை எனக்கு தேவையில்லை வெளியே போட்டோம் அப்படின்னா வெளியே போயிடும். அல்லேலூயா. அப்போ அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, மலையே போகும்போது உன் கடன் போவாதா? அல்லேலூயா. மலையே போகும்போது உன் பிள்ளைகளுக்கு கர்த்தர் நேரத்தை தரமாட்டாரா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சில நேரத்தில் நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய பேர் கொடுக்குற ஜப குறிப்பு என்னன்னா, ஐயா பிள்ளைங்க எப்படியாவது எக்ஸாமில் என்ன பண்ணோம், பாஸ் பண்ணிடணும். என் பிள்ளைகளுக்கு இன்னும் என்ன இல்லை, நல்ல அறிவே வரல, நல்ல ஞானமே வரல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம விசுவாசிப்போம், என் பிள்ளை ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தலைமையில டெய்லி கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பிள்ளை தூங்கும்போது தலைமையில் என்ன பண்ணுங்க, ஆண்டவர் என் பிள்ளை நல்ல ஞானத்தில் நிரம்பிட்ட ஆண்டவர் சொல்லி இந்த 40 நாள் பிள்ளைங்க தலைமையில கை வச்சு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் பிள்ளைகளை கர்த்தர் நல்ல ஞானவான்களாய் ஆண்டவராக மாற்றுவார். அல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர் அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க, 7-8 பிள்ளைகள் இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்களாம், ஒவ்வொரு பிள்ளை தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ எல்லா பிள்ளைகளும் பிற்காலங்களில் ஊழியக்காரர்களாக மாற்றாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா அம்மா சொன்னாங்க, என் பிள்ளைகள் எல்லாம் ஊழியக்காரனாக மாறணும், ஊழியக்காரனாக மாறணும், ஊழியக்காரனாக மாறணும். பிள்ளைகள் எல்லாம் ரேட்டு மாற்றாங்க, ஊழியக்காரன் மாற்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. நீங்கள் பிள்ளைகள் தலைமையில கை வச்சு நீங்கள் என்ன விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுறீங்களோ கர்த்தர் அதை அப்படியே மாற்றுவார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள அந்த விசுவாசத்தை ஆண்டவர் இன்னும் பெருக்கெடுத்து செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, வேதம் சொல்வது 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, 1 கொரிந்தியர் 12:28 தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், மூன்றாவது போதகர்களையும், பின்பு அற்புதங்களையும், குணமாக்கும் வரங்களையும், ஊழியங்களையும், ஆளுகைகளையும், பலவிதமான பாஷைகளையும் அவர் ஏற்படுத்தினார். அல்லேலூயா. அப்ப ஆவியானவர் என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னா, ஊழியங்கள்ல ஆண்டவர் பங்கெடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இதெல்லாம் எதற்காக அப்படின்னு சொன்னா, நீ பரிசுத்தமாக வேண்டும், நீ தேவனோடு கூட போய் இணைய வேண்டும். அதுதான் அவருடைய கான்செப்ட். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் சரீரங்களை நீங்கள் தூய பலியாக நீங்கள் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் இந்த சரீரத்தை அவருடைய ஆலயமாக ஆண்டவராக தேவன் மாற்றுகிறார். அல்லேலூயா.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே உங்கள் வாசிக்கிறோம். சரீரமானது உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்று உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்பதை நீங்கள் அறிவீர்களா? அல்லேலூயா. அப்ப நீங்க உங்களுடையவர்கள் அல்ல. அப்ப உங்க சரீரம் யாரு? பரிசுத்த ஆவியானவர் தங்குகிற ஆலயம். அல்லேலூயா. அப்ப பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தமுள்ள தேவன் உனக்குள்ள ஏன் தங்கி இருக்கிறார் அப்படின்னா உன்னை பரிசுத்தப்படுத்தும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆலயம் எப்பொழுதும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னையும் என்னையும் கர்த்தர் அதற்காகவே அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நம் கர்த்தரை சொல்ல பண்ணுவோம்.